வணக்கம். ப்ரொஃபசர் அகாடமி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு டே 8 டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கோர்ஸ்ல டே 8 இதுவரையும் 7 கிளாஸஸ்கள் முடிஞ்சிருச்சு. 7 கிளாஸ் 5 வகுப்புகள் வந்து இலக்கணத்தை பார்த்தோம். சரிங்களா? மித்த 2 வகுப்புகள் வந்து எப்படி பார்த்திருக்கோம்னா அந்த ஒன் வேர்ட் ஃபுல்லா எதாவது ரிலேட்டடா கேட்டிருக்காங்களோ இப்போ உள்ள சிலபஸ் படி நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இன்னைக்கும் அதே மாதிரி டே 8ல சொல்லகராதியத்தான் பார்க்க போறோம். சொல்லகராதியில என்ன வினாக்கள் கேட்கறாங்க அப்படின்றத பாருங்க. உங்களுக்கு குரூப் 4ல மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல குரூப் 4ல மட்டும் கேட்டது கிடையாது. இந்த இயர்ல அதாவது என்னென்ன எக்ஸாம்ல எல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை எடுத்துதான் நான் உங்களுக்கு இப்ப கொடுக்குறேன். ஓகேங்களா? பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், பொருந்தா சொல்லை கண்டறிதல். இந்த 4 கண்டென்ட் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, இதுல பேச்சு வழக்குனா என்ன, எழுத்து வழக்குனா என்ன? நான் நேத்தே சொன்னேன் பேச்சு வழக்குனா என்ன, எழுத்து வழக்குனா என்னன்றத. பேச்சு வழக்கு என்பது இப்ப நான் சொல்றேன், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? இதை நம்ம எழுத்து வழக்கு எப்படி எழுதுவோம்? லெட்டர் எழுதுவோம். நன்றாக உள்ளீர்களா, எப்படி உள்ளீர்கள், தூய தமிழ்ல தெளிவா அவங்களுக்கு புரியுற மாதிரி ரிட்டன்ல எழுதுறது வந்து கொஞ்சம் அழகா தெளிவா எழுதணும். சரிங்களா? அழகா தெளிவா எழுதணும். அதான் சொல்றாங்க, பேச்சு வழக்கு என்று சொல்லக்கூடியது வாய்மொழியாக பேசக்கூடியது, எழுத்து வழக்கு என்று சொல்லக்கூடியது சிந்தித்து பேசக்கூடியது. சரிங்களா? பாருங்க, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கு என்று சொல்லுது வாய் வழி பேசுவதுன்னு சொல்றாங்க. எழுத்து வழக்கு என்பது சிந்தித்து எழுதுவது. கோர்த்து, கோத்து, சுவற்றில், சுவரில், நாட்கள், நாள்கள், மனதில், மனத்தில். பேச்சு வழக்கு என்பது இந்த லெஃப்ட் சைடு இருக்குது, எழுத்து வழக்கு என்பது ரைட் சைடு இருக்குது. ஓகேங்களா? எனக்கு ஒரே பதட்டமா இருக்குப்பா சொல்லுவோம் இல்லையா? பதற்றம், பதற்றம், சிலவு, செலவு, அருகாமையில், அருகில். ஓகேங்களா? சரி, பாருங்க, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. அங்க நல்லா கவனிப்பாங்க, அங்க நன்று கவனித்தார்கள். இது வந்து கவனிப்பாங்கன்றது என்னது, எதிர்காலத்தை குறிக்குது. அங்கு நன்று கவனித்தார்கள், இது என்ன ஆயிடுச்சு, இறந்த காலத்துல வருது. அங்க நல்லா கவனிச்சார்கள், கவனிச்சார்கள் இதுவும் ஒரு ப்ராப்பரா இல்ல. சரிங்களா? அடுத்து பாருங்க, அங்கே நன்றாக கவனிப்பார்கள். கரெக்டான எழுத்தா இருக்கா? கரெக்டான எழுத்தா இருக்கா? அங்கே, அங்கே நன்றாக கவனிப்பார்கள் எதிர்காலத்தை குறிக்குதா? சோ அங்க நல்லா கவனிப்பாங்கப்பா. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போங்க, அங்க நல்லா கவனிப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப எப்படி அது கரெக்டா எழுதுறது? அங்கே நன்றாக கவனிப்பார்கள். இது பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை குறிக்குது, எதிர்காலத்தையும் குறிக்குது. அடுத்து பாருங்க, சரியான எழுத்து வழக்கை கண்டிருக்க. மானம் பார்த்த பூமியில், மானம் என்று வராது. மானம்னா என்னது? வானத்தை தான் மானம்னு சொல்றாங்க. இது தப்பு. மானம் பார்த்த பூமியில் பயிறு வகைகள் பயிரிடப்படுகின்றன, பயிருன்றது வராது. சரிங்களா? இதுவும் தப்பு. சோ இது வராது. அடுத்து இங்கே அதே மாதிரிதான், மானம் பார்த்த பூமியில் வராது. பயறு வகைகள் இது கரெக்ட், ஆனா இது தப்பா இருக்கா? அடுத்து பாருங்க, வானம் பார்த்த பூமியில் பயிறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. இங்கதான் எப்படி இருக்கு சென்டென்ஸ், ப்ராப்பரா கரெக்டா இருக்கு. சோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க, இப்ப ஒசரமா வளர்ந்துட்டான், இப்ப ஒசரமா வளர்ந்துட்டான். இத வந்து கரெக்டான சென்டென்ஸ்ல எழுத்து வழக்கா மாத்தணும். இப்ப என்பது இப்பொழுதுன்னு வரும். இப்ப என்பது எப்படி வரும்? இப்பொழுது. ஆனா இங்க என்ன இருக்குது? இப்போதுன்னு இருக்கு. இங்க என்ன இருக்கு? இப்போது. இது தப்பு. ஒசரமாவும் தப்பு. அடுத்து பாருங்க, இப்பொழுது ஒசரம் என்றால் உயரம், உயரமாக வளர்ந்து விட்டான். அப்ப இது கரெக்டான ஆன்சர். நம்ம கரெக்டான ஆன்சர் வந்து அடுத்தடுத்த ஆப்ஷன் பார்க்கணும் அவசியமே இல்லை. சோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். அடுத்து பாருங்க, எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. நானும் அவனும் உள்ளே சென்றோம், நானும் அவனும் உள்ளே சென்றோம் கரெக்ட். எனக்கு மிதிவண்டினா, ரொம்ப ஆசை வராது, மிகுந்த ஆசைன்னு வரும். அப்ப இது தப்பு. எனக்கு மிதிவண்டி என்றால் மிகுந்த ஆசைன்னு வரும். ஓகேங்களா? இதுவும் தப்பு.
மிதிவண்டியில அவ்வளவு தூரம் போகலாமா? மிதிவண்டியில் அவ்வளவு தூரம் போகலாமா? அப்ப இதுவும் தப்பு. சோ இதுவும் வராது, இதுவும் வராது. ஏன் முடியாது? ப்ராப்பர் சென்டென்ஸ். ஓகேங்களா? அப்ப என்ன ஆன்சர் கரெக்டா இருக்கு? 1 மற்றும் 4 தான் இதுக்கு சரியான விடை. 1 மற்றும் 4 தான் என்னது இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க, பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு. நம்ம எல்லாருமே சொல்றதுதான். அந்த பேப்பர் இன்னைக்கு வந்துச்சா, நியூஸ் பேப்பர் இன்னைக்கு வந்துச்சா, தினத்தந்தி வந்துச்சா, தினமலர் வந்துச்சான்னு கேட்கிறோம் இல்லையா? பேப்பர் என்றால் இங்க என்னது? செய்தித்தாள். பேப்பர் என்ன என்னது? செய்தித்தாள். ஆனா இங்க பேப்பர்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. படித்து கொண்டு இரு, இது கரெக்ட். ஆனா இங்க என்ன இருக்கு? தப்பு. சோ செய்தித்தாளை படித்து கொண்டு இரு, இதுதான் கரெக்டான ஆன்சர். இதுதான் என்னது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவனற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அல்லாத தொடரை கண்டுபிடி. முருகா வந்தியா, இது தப்பு. ஓகேங்களா? முருகா வண்டியா, தப்பு. முருகா வந்து விட்டாயா, கரெக்ட். முருகா வந்துட்டியா, வந்துட்டியான்றது தப்பு. வண்டியான்றது தப்பு. வந்தியான்றது தப்பு. சோ முருகா வந்து விட்டாயா, இதுதான் சரியான விடை. அடுத்து பாரு, எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிக. எழுத்து வழக்கில் அமையாத சொல். செல்க கரெக்ட், வருக கரெக்ட், குந்திக்க. குந்துனா உட்காரு, ஆனா உட்காருதல் வந்து தமிழ் கரெக்டான வார்த்தை. குந்திக்கிறது சென்னை சைடு ஒரு ஸ்லாங், ஒரு ஒரு மாதிரி ஸ்லாங்கா பேசாங்க இல்லையா? அந்தாண்ட குந்து இந்தாண்ட குந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி குந்திக்க என்று சொல்லக்கூடியது தவறான விடை. சோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரி. சரியான தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது. சாரி, மண்டை. தேங்காய், அப்ப தேங்கான்றது வராது, தேங்கான்றது வராது, உளுந்தும் வராது, மண்டை வராது. சரிங்களா? இது மட்டும்தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, தேங்காய் கரெக்ட், விழுந்து கரெக்ட். இங்க என்ன தப்பா இருக்கு? ஏன்னா ஒரு சென்டென்ஸ் பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் 2 சென்டென்ஸ் தான் பார்ப்போம், அடுத்து கரெக்டா டிக் பண்ணிடுவோம். அதுதான் தப்பு. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கரெக்டா பார்க்கணும். இங்க என்ன வரணும்? இது தப்பா வந்துருச்சு, இது கரெக்டா வந்துருச்சு. அடுத்து பாருங்க, தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது, இதுதான் சரியான விடை. இதுதான் என்னது சரியான விடை. ஆப்ஷன் சி. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு. குருவி, கொய்யா, சோறு, பழம், போட்டி. இப்ப இது நல்ல குருவிச்சோறு வராது. சரிங்களா? சோறு குருவி வராது. இப்ப இது ரெண்டுமே வருமா? கொய்யா பழம், கொய்யா பழம் வருமா? அவ்வளவுதான். சோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. சோறு சரியான சொல். சோறு சாப்பிட்டானா, சோறு விழுங்கினானா, சோறு தின்றானா, சோறு உண்டானா? சோறு சாப்பிட்டானா, நம்ம சொல்ற சோறு சாப்பிட்டான்ப்பா, மாத்திரை விழுங்கிட்டான்ப்பா. சரிங்களா? பழம் தின்றான் வரும், பழம் தின்றான் வரும். ஆனா இங்க என்ன ஆன்சர்? கரெக்ட் ஆன்சரு சோறு உண்டான். சரிங்களா? ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். தென்னம், தென்னம் கீற்று. என்ன சொல்றோம்? தென்னம் கீற்று தான் சொல்லுவோம். சோளத்தட்ட கம்மந்தட்ட, சோளத்தட்ட கம்மந்தட்ட. தட்டு அல்லது தட்டை என்று சொல்லக்கூடிய எது சொல்லுவோம்? சோளம் கம்பு, அதத்தான் தட்டுன்னு சொல்லுவோம். பாருங்க, சோளம் கம்பு, இதனுடைய அடிப்பகுதி தான் என்னது? சோளம் கம்பு. இவற்றின் அடிப்பகுதி தான் தட்டு அல்லது தட்டை. தட்டு அல்லது தட்டை. குழை வகைகள். இந்த குழை நம்ம எதை சொல்லுவோம்? இந்த குழையே வராது. சரிங்களா? இந்த லாவே வராது. இது வந்து குலைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டம் என்பது மக்கள் கூட்டம். மக்கள் கூட்டம். ஒரு சென்டென்ஸ் கரெக்டா இருக்குன்னா அதை பார்க்கணும்.
இங்க எது வருது? தட்டு, தென்னம் கீற்று தான் வரும். தென்னம் கீற்று. ஓகே, அடுத்து பாரு. எந்த இரண்டு சொற்கள் இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும்? பாடறிந்து. இது ஒரு புதிய சொல். அதாவது இப்ப பாட் கூட்டல் அறிந்து வராது, பா கூட்டல் அறிந்து வராது, பாடு கூட்டல் அறிந்து. எப்படின்னா பாடு கூட்டல் அறிந்து. இது வந்து புணர்ச்சி விதியின் அடிப்படையில் நான் பிரிக்கிறேன். இந்த டூவை நான் எப்படி பிரிக்கிறேன்னா இட்டு கூட்டல் ஊ என்று பிரிக்கிறேன். வருமொழி முதல்ல உயிரெழுத்து இருந்தால் நிலைமொழி இறுதியில் அந்த ஊ கெட்டுரும். அது என்ன விதிப்படினா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி. என்ற விதிப்படி எப்படி பிரியுது? பாட்கூட்டல் அறிந்து என்று பிரியுது. பாட்கூட்டல் அறிந்து என்று பிரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது உடல் மேல் உயிர் வந்து இயல்பு. சரிங்களா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி. அப்ப சாதாரண பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக இதெல்லாம் பாக்குறோம். ஆனா இதெல்லாம் எந்த இதுல புணர்ச்சி விதியின் அடிப்படையில தான் மாறுது என்ற விதிப்படி. சரிங்களா? இட்டு கூட்டல் ஆனா என்ன மாறிடுது? டானாவா மாறிடும். பாட்கூட்டல் அறிந்து. இது எப்படி மாறுதுன்னா இட்டு கூட்டல் ஆனா டானா பாடறிந்து என்று மாறுது. வந்துருச்சுங்களா? இங்க உள்ள பாடறிந்து, இங்க உள்ள பாடறிந்து. சோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. சரி, அடுத்து பாருங்க. பின்வரும் சொற்களை இணைத்து கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தெரிவு செய்க. நீதி நூல் கரெக்டா வரும். நீதி நூல் வரும். அடுத்து நீதி இருக்கு, கோல் இருக்கு, விண் இருக்கு, நூல் இருக்கு, கண் இருக்கு, மீன் இருக்கு, எழுது இருக்கு. சரிங்களா? அப்ப இங்க நீதி நூல், நீதி நூல் வரும். எழுது கோல், எழுதுகோல் வரும். ஓகேங்களா? விண் மீன், விண்மீன் வரும். அப்ப எதுக்கு அர்த்தம் இல்ல? கண்ணுக்கு மட்டும்தான் இல்ல. சரிங்களா? அப்ப நீதி நூல், விண்மீன், எழுதுகோல் இது மூணுமே எதுல இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்கு. அடுத்து பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல் நடை. நடைப்பயிற்சி இதை இணைக்க முடியும். மொழி, மொழிப்பயிற்சி இதையும் இணைக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து மூச்சு, மூச்சு பயிற்சி இதையும் இணைக்க முடியும். அப்ப இணைக்க முடியாத என்று சொல்லினது மழைதான். மலை வகரலகரம். அப்ப ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க ஒளிமரபு. அகவும், அகவும். இப்ப என்ன சொல்றாங்க இங்க? குயில் கூவும். குயில் என்னப்பா பண்ணும்? கூவும். மயில் அகவும். புறா குணுகும். கிளி பேசும். அப்ப இந்த அகவும் என்பது எதுல வருது? மயில்ல வருதா? சோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. மயில் அகவும். ஓகேங்களா? அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மரம் பிளஸ் வேர், மரவேர். அதாவது இதுவும் புணர்ச்சி விதியின் அடிப்படையில தான். சரிங்களா? இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி என்று இரண்டு வகைப்படுது. அந்த விகார புணர்ச்சியில மூணு வகை இருக்கு. தோன்றல் விகாரம், சரிங்களா? தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம் என்று இருக்கு. சரிங்களா? இந்த மரம் பிளஸ் மரவேர் எப்படி இருக்குன்னா கெடுதல் விகாரத்தின் அடிப்படையில் வரக்கூடியது. ஓகேங்களா? கெடுதல் விகாரத்தின் அடிப்படையில் வரக்கூடியது. ஆப்ஷன் சி, சி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. வாழைப்பழம், குருவிக்கூடு, தயிர்ச்சோறு, விளையாட்டு திடல். சோ
4 3 2 1. ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. சரி, அடுத்து பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். வீரத்தை சொல்லும் தமிழ் மக்களின் புலியாட்டமாகும் கலையாக திகழ்வது. சென்டென்ஸ் வந்து மாறி மாறி இருக்குது. சரிங்களா? சென்டென்ஸ் வந்து மாறி மாறி இருக்குது. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? வீரத்தை சொல்லும் வராது. இது தமிழ் மக்களின் வரும். சரிங்களா? தமிழ் மக்களின். அடுத்து வீரத்தை சொல்லும். இது 1, இது 2. வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது 3. புலியாட்டம் 4. பார்க்கலாமா? தம் தமிழ் மக்களின் தமிழ் மக்கள் தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம் ஆகும். சோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம பாக்குற வினால ஆப்ஷன் ஏ கரெக்டா வந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஆப்ஷன் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அது கரெக்டா தெளிவா இருந்தா மட்டும்தான். தெளிவுலன்னா அடுத்தடுத்த ஒரு தடவை பார்க்கணும். காவிய இன்பமும் ஒன்று வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள். சென்டென்ஸே ப்ராப்பரா இல்ல. சரிங்களா? சென்டென்ஸே ப்ராப்பரா இல்ல. அதாவது ஃபர்ஸ்ட் வாழ்விற்குரிய முத வரும். அடுத்து இன்பத்துறைகளுள் 2வது வரும். அடுத்து காவிய இன்பமும் ஒன்று. நான் வாழ்க்கைக்குள்ள இன்பத்துறையில காவியமும் முக்கியம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் என்ன? இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று வாழ்விற்குரிய. தப்பு தப்பு. காவிய இன்பத்துறைகளுள் இன்பமும் வாழ்விற்குரிய ஒரு சென்டென்ஸ் ப்ராப்பரா இல்ல. ஒன்று காவிய இன்பமும் வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் ப்ராப்பரா இல்ல. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவியம் இன்பமும் ஒன்று என்பது சரியான விடை. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. புன் பா மோ இப் லா மை லி. இது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பன்மொழி புலவை, பன்மொழி புலமை என்று வரும். ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். இந்த பன்மொழி புலமைன்னு வரும்போது அந்த புலவரை பத்தி நான் சொல்றேன். ஏன்னா இவர் ஒரு கூற்று சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு என்று சொல்லக்கூடியது மலேசியா தான். அந்த மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை சொன்னவரு பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். நான் ஏன் இந்த இதை இங்க சொல்றேன்னா, பன்மொழி புலமைன்னு இருக்கு இல்லையா? அப்ப பன்மொழி என்றால் அந்த புலவரை பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் என்ன சொல்லிருக்காரு? உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய இடம் முதல் நாடு மலேசியா. அந்த மொழியும் என்னது? தமிழ் மொழிதான். சரி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல்றாங்க. பலர்பால் உயர்திணை ஆண்பால் பெண்பால் என்று 3 பிரிவுகளை கொண்டது. தப்பு. 3 பிரிவுகளை கொண்டது உயர்திணை ஆண்பால் பெண்பால் பலர்பால். இது எப்படி இருக்கும்? இந்த ஆண்பால் பெண்பால் பலர்பால் மூணுமே உயர்திணையை கொண்டது. சரிங்களா? உயர்திணையை கொண்டது. சோ இதை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. உயர்திணையாகப்பட்டது ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்ற 3 பிரிவுகளை கொண்டது. 3 பிரிவுகளை கொண்டது உயர்திணை ஆண்பால் பெண்பால் பலர்பால். தப்பு. உயர்திணை ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்று 3 பிரிவுகளை கொண்டது. இது கரெக்டா இருக்கு. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல மரக்கிளையிலிருந்து வாடுகிறது. நம்ம எப்படி சொல்லலாம்? என் மனமாகப்பட்டது. சரிங்களா? மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வருதா? மரக்கிளையில என்ன பண்ணுவோம்? மலரை பறிப்போம். அப்ப மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல, சரிங்களா, வாடுகிறது.
என்ன சொல்றாங்க, ஒரு பெரிய அகலமான மரக்கிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல என்னுடைய உள்ளமாகப்பட்டது வாடுது. சோ என் மனம் வந்துருச்சா, பறந்து நின்று வந்துருச்சா, மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து. சோ கரெக்டா வர்றது ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் என்னது இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க. ஆடுபவரின் கரகச்செம்மின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை செய்கின்றனர். உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை செய்கின்றனர். இது என்ன சொல்றாங்க, கரகாட்டத்தை குறிக்குது. இதை குறிக்குது, கரகாட்டத்தை குறிக்குது. கரகாட்டம் தான். இப்ப கரகாட்டத்தை பத்தின குறிப்பு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுவும் 10ஆம் வகுப்பு தரத்துல இருக்கதா இந்த கரகாட்டம். ஏன்னா உண்மையிலேயே பல வருஷமா மக்களால் விரும்பப்படக்கூடிய ஆட்டமே வந்து இந்த கரகாட்டம் தான். என்ன சொல்றாங்க, கரகம் என்று சொல்லக்கூடிய பித்தளை செம்பையோ குடத்தையோ தலையில வச்சுக்கிட்டு தாளத்துக்கு ஏத்த மாதிரி ஆடுவதுதான் கரகாட்டம். இதுக்கு எப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கு, கரகச்செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவருடைய தலையில் நன்கு படியும்படி செய்வாங்க. கரகச்செம்பின் உட்புறமாக தட்டி, சரிங்களா, கரகச்செம்பு அடிப்பாகம் இருக்கு இல்லையா, ஒரு செம்பு இருக்கு, அந்த செம்போட அடிப்பாகத்தை. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரணும், கரகச்செம்பின் வரணும். நன்கு படியும்படி வராது. அடுத்து கரகச்செம்பின் வந்துருச்சு, உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை, சரிங்களா, நன்கு படியும்படி வரணும். அப்ப இதுவும் தப்பு. இதுல லாஸ்ட்ல வர்றது ஆடுபவரின் தலையில் வராது. சோ ஆப்ஷன் டி பாருங்க, கரகச்செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில், ஓகேங்களா, ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர். நன்கு படியும்படி செய்கின்றனர். இதுக்குள்ள வித்தியாசம் பாருங்களேன். ஆப்ஷன் பிக்கும் டிக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இந்த அடிப்பாகம் இங்க போயிருக்கணும், உட்புறம் இங்க வந்திருக்கணும். ஏன்னா மேம் ரெண்டுமே கரெக்டா இருக்கே, கிடையாது. சரிங்களா, சோ கரகச்சம்போட அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவருடைய தலையில நன்கும் படியும்படி செய்யறதுதான் என்னது இந்த கரகாட்டம். இந்த கரகாட்ட பத்தின குறிப்பா நான் சொல்லிடுறேன். கரகச்சம்போட அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரோட தலையில செம்பு நிக்கிற அளவுக்கு எடையை ஏற்றுவாங்க. சரிங்களா, அந்த செம்புல என்ன நினைப்பாங்க, மணலோ பச்சரிசியோ நிரப்புவாங்க. கண்ணாடியிலையும் சரி பூக்கள்லையும் சரி ஒரு அந்த கூட்டோட நடுவுல கிளிபொம்மையும் வச்சிருப்பாங்க. கிளிபொம்மையும் வச்சிருப்பாங்க. இதுக்கு என்ன இசை வரும்னா, நையாண்டி மேல இசை வரும், நாகசுரம் வரும், தவில், பம்பை, இந்த இசைக்கருவிகள் இசைக்கிறாங்க. நையாண்டி மேல இசை, நாகசுரம், தவில், பம்பை போன்ற இசைக்கருவிகள் இதுக்கு இசைக்கிறாங்க. இந்த கரகாட்டம் என்று சொல்லக்கூடியது ஆணும் பெண்ணும் சேர்ந்து நிகழ்த்தக்கூடிய ஆட்டம். சரிங்களா, கரகாட்டத்துல எவ்வளவு பேர் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கிடையாது. நேற்றைய வகுப்புல தேவராட்டத்தை பத்தி சொன்னேன், இன்றைய வகுப்புல கரகாட்டத்தை பத்தி சொல்றேன். ஓகேங்களா, ஏன்னா இந்த கரகாட்டத்தை பத்தி ஒரு புறநானூறுல ஒரு பாடல் வரியே இருக்குது. நீரற வரியா கரகத்து, நீரற வரியா கரகத்து என்று சொல்லக்கூடிய புறநானூற்று பாடல் அடியில கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. அது மட்டுமல்ல, சிலப்பதிகாரத்துல ஆடலரசி மாதவி 11 வகை ஆடல்களை பேர் போடுறார். அதுல குடக்கூத்து என்று சொல்லக்கூடிய இந்த கரகாட்ட கூத்துமே இருக்குது. சரிங்களா, அதுல இந்த குடக்கூத்து என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்டமும் இருக்குது. சரி, இந்த கரகாட்டம் எங்கெங்க எல்லாம் ஃபேமஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருச்சி, திண்டுக்கல், தஞ்சாவூர், மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, இந்த மாவட்டம் எல்லாத்துலயுமே இந்த கரகாட்டம் ஃபேமஸா இருக்கு. சரிங்களா, இப்ப நம்ம ஒரு கரகாட்டம்னு பார்த்தோம், கரகச்செம்புன்னு பார்த்தோன்னே அந்த கரகாட்ட பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, கரகாட்டத்துல நீரற வரியா கரகத்து என்ற பாட இடம்பெற்ற நூல் புறநானூறு. அடுத்து பாதவி ஆடிய 11 வகை ஆடல்கள்ல குடக்கூத்து ஒன்று இடம்பெறுகிறது. அடுத்து கரகாட்டம் எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, இந்த எல்லா மாவட்டத்திலையும் கரகாட்டம் நிகழ்த்துறாங்க. அடுத்து பாருங்க, செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் இப்போது நாம், கரெக்டா வராது. எப்படி வரும், இப்ப நம்ம பார்க்கும்போதே தெரியும், இந்த நாம் இப்போதான் வரும். நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். இப்போது இருக்கிறோம் வராது, இருக்கிறோம் வராது, இருக்கிறோம் நாம் இப்போது வராது. சோ ஆப்ஷன் டி செக் பண்ணுங்க, நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். ஓகேங்களா,
அடுத்து பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிக. கருங்குவளை, கருங்குவளை பண்புத்தொகை. கருங்குவளை என்று சொல்லக்கூடியது என்னது? பண்புத்தொகை. செந்நெல், செம்மை கூட்டல் நெல், இதுவும் என்னது? பண்புத்தொகை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, விரிமலர், இதுதான் வினைத்தொகை. இது வினைத்தொகை. செம்மலர், செம்மை கூட்டல் மலர், இதுவும் பண்புத்தொகை. இதுவும் என்னது? பண்புத்தொகை. ஓகேங்களா? சரி, அப்ப இது பண்புத்தொகை, இது பண்புத்தொகை, இது பண்புத்தொகை. பொருந்தா சொல் என்று சொல்லக்கூடிய என்னது? விரிமலர் தான் வினைத்தொகை. இந்த வினைத்தொகையை பத்தி இன்னொரு விஷயம் சொல்றேன். வினைத்தொகையை காலம் கடந்த பெயரிச்சம் என்று சொல்லுவாங்க. 3 காலத்தையும் காட்டும், 3 இடைநிலையும் காட்டும். விரிமலர், விரிகின்ற மலர், விரியும் மலர். ஓகேங்களா? அடுத்து, குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் என்ன? புல்லாங்குழல் இருக்கு இல்லையா, அந்த குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் என்று சொல்லக்கூடியது எதுன்னு கேக்குறாங்க. குழல்கள் செய்ய இயலாத மரங்கள்: கருங்காலி, செங்காலி, சந்தனம், அகில். இந்த அகில பாத்திரம் ஞாபகம் வரணும், குறிஞ்சில்லத்துடைய மரம் தான் அகில், சந்தனம், வேங்கு. ஆனா இங்க குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் என்று சொல்லக்கூடியது அகில் தான். ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. ஏன்னா குழல் வந்து ஒரு காற்று கருவி, புல்லாங்குழல் வந்து ஒரு காற்று கருவி. ஏன்னா காடுகள்ல வளரக்கூடிய மூங்கில்ல வண்டுகள் எப்பவுமே ஒரு துளையிட்டுக்கிட்டே இருக்குமா, அது வழியாகத்தான் காற்று வீசும் போது ஒரு இனிய இசையை எழுப்புது. இதனை கேட்டு மகிழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க அந்த குழல்களைத்தான் உருவாக்குனாங்க. சரிங்களா? குழல்களை உருவாக்குனாங்க. அதனாலதான் இந்த குழல்களை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வேங்குழல், இன்னொன்னு புல்லாங்குழல் அழைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நம்ம 7 சுரங்கள் சொல்லுவோம் இல்லையா, சரி க ம ப த நி. அதே மாதிரி 7 ஸ்வரங்களை எப்படி உண்டாக்குமோ அதே மாதிரி அந்த குழல்ல 7 துறைகள் இருக்கும். இது எத்தனை விரல் நீளமுடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 விரல் நீளமுடையதாக இருக்கும். இதுக்கு எந்தெந்த மரங்களால இந்த புல்லாங்குழல் செய்யறாங்கன்னா, கருங்காலி, செங்காலி, சந்தனம் மற்றும் மூங்கில். ஏன்னா மூங்கில் வண்டுதான் ஓட்ட போடுது, அதுல வழியாதான் காற்று வீசுது, காற்று வீசும் போதுதான் ஒரு சத்தம் வருது. ஓகேங்களா? சரி, எத்தனை வகையான குழல்கள் இருக்கு? கொன்றை குழல், ஆம்பல் குழல், முல்லை குழல் என்று சொல்லக்கூடிய பல வகையான குழல்கள் இருந்துச்சுன்னு சொன்னது சிலப்பதிகாரம். இதுல கூட திருக்குறளோட ஒரு பாடல் கூட இருக்கு: குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர். ஒரு குழல்கள் செய்ய இயலாத மரங்கள்னு வந்துச்சு. ஆனா அந்த புல்லாங்குழல பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்றேன், திரும்ப கூட ஒரு முறை சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பாயிண்ட்ஸ். இந்த புல்லாங்குழல் 20 விரல் நீளமுடையதாக இருக்கும். இதுக்கு எந்தெந்த மரங்கள்ல இருந்து செய்யறாங்க, குழல்கள் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மூங்கில், கருங்காலி, செங்காலி, சந்தனம். இதுல எத்தனை வகையான குழல்கள் இருக்குது? கொன்றை குழல், ஆம்பல் குழல், முல்லை குழல் என்று பல வகையான குழல்கள் இருக்கு என்று சிலப்பதிகாரம் சொல்லுது. சரிங்களா? இந்த குழலை 2 வகையா சொல்லுவாங்க, வேறு பெயர்கள். புல்லாங்குழல், வேங்குழல் என்று அழைப்பாங்க. சரி, வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். எழுதுகிறாள், பொதுவாகவே வேர்ச்சொல் எப்பவுமே எப்படி கட்டளை பொருள் தான். எழுதுகிறாள் என்றால் எழுது என்று அர்த்தம். எழுதுகின்றாள் என்றால் எழுதுகின் எழுது என்று அர்த்தம். ஏன்னா இங்க எழுதுகின்றார் என்பது நிகழ்காலத்தை குறிக்கும், எழுதுவாள் என்பது எதிர்காலத்தை குறிக்கும், எழுதுகின்றாள் என்பது நிகழ்காலத்தை குறிக்கும். சரிங்களா? சோ எழுது என்பது என்னது? வேர்ச்சொல். அடுத்து பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிக. பாயிரவியல், இல்லறவியல், குடிமையியல், துறவரவியல். அதாவது திருக்குறள் வந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 வகை பிரிவுகளை உடையது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 வகை பிரிவுகளை உடையது. இந்த அறத்துப்பால்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இல்லறவியல், இல்லறவியல், துறவரவியல், பாயிரவியல், பாயிரவியல், ஊழியல். சரிங்களா? அப்ப இல்லறவியல் இருக்கா, பாயிரவியல் இருக்கா, துறவரவியல் இருக்கா,
இந்த குடிமையியல் என்பது வரலாறுல இருக்கக்கூடியது, சோசியல் சயின்ஸ்ல வரக்கூடியது. சோ இப்ப தவறானது என்னது? இந்த குடிமையியலா? இந்த குடிமையியலா தவறானது? சரி, பாருங்க. இந்த இதையும் அப்படி நான் நினைவுபடுத்துறேன். என்னன்னா, முப்பால் என்று சொல்லக்கூடியது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பால் என்னென்ன இருக்கு? இல்லறவியல் இருக்கு, துறவரவியல் இருக்கு, பாயிரவியல் இருக்கு, ஊழியல் இருக்கு. பொருட்பால் என்ன இருக்கு? அரசியல், அங்கவியல், குடியியல். அரசியல், அங்கவியல், என்ன சொல்ல போனா இது குடியியல் போனா இதுக்கு தான் வரக்கூடியது, பொருட்பால் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? பொருட்பால்ல இருக்கக்கூடியது. அடுத்து இன்பத்துப்பால்ல என்ன இருக்கு? களவியல் மற்றும் கற்பியல். களவியல் மற்றும் கற்பியல். ரீசெண்டா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இதையும் நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த அறத்துப்பால்ல இல்லறவியல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு, துறவரவியல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு, பாயிரவியல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? இல்லறவியல்ல 20 அதிகாரங்கள் இருக்கு. 20 இல்லறவியல்ல 20 அதிகாரங்கள் இருக்கு. சரிங்களா? இல்லறவியல்ல 20 அதிகாரம், துறவரவியல்ல 13 அதிகாரம். சரிங்களா? 13 அதிகாரம், 13 அதிகாரம் இருக்கு. அடுத்து பாயிரவியல்ல 4 அதிகாரம் இருக்கு, 4 அதிகாரம். ஊழியல்ல ஒரே ஒரு அதிகாரம் இருக்கு. பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா இருந்தாலும் அதுக்குள்ள கூட இம்பார்ட்டனும் நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்காகத்தான் நான் சொல்றேன். சரிங்களா? இம்பார்ட்டனும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து பொருட்பால். பொருட்பால் என்னென்ன அதிகாரம் இருக்கு? அரசியல், அங்கவியல், ஒளியியல். அரசியல், அங்கவியல், சாரி, அரசியல், அங்கவியல், குடியியல். அரசியல்ல 25 அதிகாரம் இருக்கு. அரசியல் எத்தனை அதிகாரம் இருக்கு? 25 அதிகாரம். மேம் என்ன மேம் நிறைய சொல்றீங்க? அப்பப்ப நீங்க ஞாபகம் வச்சுட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அங்கவியல்ல 32 அதிகாரம் இருக்கு. குடியியல்ல எத்தனை அதிகாரம்டா? 13 அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா 38, 70. ஓகேங்களா? அடுத்து 25, 25. களவியல்ல 7, கற்பியல்ல 18. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு, தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா திருக்குறள் வச்சா திருக்குறள் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். உங்களுக்கு இந்த 30 நாள்ல எதை அப்சர்வ் பண்ண முடியுமோ அதை ஈஸியா நீங்க அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை ஈஸியா நீங்க அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. நற்றிணை, குறுந்தொகை, மதுரை காஞ்சி மற்றும் கலித்தொகை. அப்ப 8 தொகை நூல்கள்ல தான் இருக்குது நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு மற்றும் புறநானூறு. இந்த மதுரை காஞ்சி என்பது எதை குறிக்குதுன்னா 10 பாட்டு நூல்கள். சோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. சரி, இப்ப நம்ம திருக்குறளுக்கே அவ்வளவு சொன்னோம், திருக்குறளுக்கே அவ்வளவு சொன்னோம். இப்ப பாத்தீங்கன்னா நற்றிணை, நற்றிணை பத்தின குறிப்புகள் சொல்றேன், ஜஸ்ட் நீங்க எடுத்துக்கோங்க. பின்னாடியும் நான் 8 தொகை நூல்கள் சங்க இலக்கியங்கள் நடத்துவேன். இப்பயும் நான் சொல்லிடுறேன், அதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நற்றிணை, நற்றிணை என்றாலே நல் நற்றிணை என்று சொல்லுவாங்க. நற்றிணையோட அடைபெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நல் நற்றிணை. இதனுடைய அடிவரையறை 9 முதல் 12 வரை. இதனுடைய அடிவரையறை முக்கியமானது மட்டும் சொல்லிடுறேன். அடுத்து நம்ம சங்க இலக்கியங்கள் வரும்போது நான் டெப்தா உங்களுக்கு நடத்திடுறேன். நற்றிணை, நற்றிணையின் அடிவரையறை, அடிவரையறை 9 முதல் 12 வரை. 9 முதல் 12 வரை. இந்த நற்றிணை எத்தனை பாடல்கள் இருக்கு? 400 பாடல்கள் இருக்கு. என்ன சிறப்பு பெயர்? நல் நற்றிணை, நல் நற்றிணை. ஓகேங்களா? இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. 9 முதல் 12 வரை. இன்னும் சொல்ல போனா இதுக்கு உரை எழுதியவர் பின்னத்தூர் நாராயணசாமி. இதுக்கு உரை எழுதியவர், நற்றிணைக்கு உரை எழுதியவர் பின்னத்தூர் நாராயணசாமி. பின்னத்தூர் நாராயணசாமி. 8 தொகை நூல்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடிவரையறை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து
என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க மேல? குறுந்தொகை. குறுந்தொகையோட அடிவரையறை. குறுந்தொகையின் அடிவரையறை 4 முதல் 8 வரை. சரிங்களா? குறுந்தொகையின் அடிவரையறை 4 முதல் 8 வரை அடிவரையறை. ஓகேங்களா? இதுல எத்தனை பாட்டு இருக்குன்னா 401 பாட்டு இருக்கு. இதுக்கு அடைப்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல குறுந்தொகை, நற்றிணை, நல்ல குறுந்தொகை. அடுத்து குறுந்தொகையை முதல்ல பதிப்பிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சௌரி பெருமாள் அரங்கனார். பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார். சௌரி பெருமாள் அரங்கனார். இப்பயும் நீங்க மனப்பாடம் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு சங்க இலக்கியல் வரும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். குறுந்தொகை சௌரி பெருமாள் அரங்கனார். அடுத்து பாருங்க, மதுரை காஞ்சி 10 பாட்டு நூல்கள்லயே அடி அளவால் பெரிய நூல் மதுரை காஞ்சி. 782 பாடல் வரிகளை உடையது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது கலித்தொகை. முதல் இந்த 8 தொகை நூல்களை மட்டும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடுத்து கலித்தொகை. கலித்தொகை பாத்தீங்கன்னா இது 150 பாட்டு. இதுக்கு சிறப்பு பெயர் பாத்தீங்கன்னா கற்றறிந்தோர் ஏத்தும் களி. கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று சிறப்பு பெயர் இருக்கு. கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று சிறப்பு பெயர் இருக்கு. அது மட்டுமல்ல, கல்வி வளவர் கண்ட களி. கல்வி வளவர் கண்ட களி. ஓகேங்களா? இதனுடைய ஆசிரியர் நல்லந்துவனார். கலித்தொகையின் ஆசிரியர் நல்லந்துவனார். ஓகேங்களா? நல்லந்துவனார். கலித்தொகையின் ஆசிரியர் நல்லந்துவனார். புரிஞ்சுச்சுங்களா? சரி, இது நம்ம 1 by 1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். முக்கியமானது இந்த குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. நான் சங்க இலக்கியம் வரும்போது உங்களுக்கு சொல்றேன். சங்க இலக்கியம் வரும்போது உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்த வரி பார்க்கலாம். மரங்களின் பெயர் அல்லாதது எது? மரங்களின் பெயர் அல்லாதது எது? என்னம்மா மரங்களின் பெயர் சொல்றீங்களே? நாளிகேரம். நாளிகேரம். என்னது நாளிகேரம்? இது பெரிய புராணத்துல வரக்கூடிய பாடல்கள். பெரிய புராணத்துல வரக்கூடிய பாடல்கள் எப்படி இருக்குன்னா, நாளிகேரம் ஜெருந்தி நறுமலர் நரந்தம் எங்கும் கோழிசாலன் தமாலம் குளிர்மல குரவம் எங்கும் தாள் இரும்போது சந்து தன்மலர் நாகம் எங்கும் நீனிலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கோங்கும் எங்கும் என்று சொல்லக்கூடிய பெரிய புராண பாடல் வரிகள் இருக்கக்கூடிய அந்த பொருள் தான் இது. நாளிகேரம் என்றால் தென்னை மரத்தை குறிக்கும். அப்ப இது மரமா? என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? மரம் அல்லாததுன்னு சொல்லியிருக்காங்க. மரங்களின் பெயர் அல்லாதது. காலம். கோழி. கோழி என்பது அரச மரத்தை குறிக்கும். அரச மரத்தை குறிக்கும். வேறு என்பது இது காலம் கிடையாதுப்பா, ஞாலம்பா. மாத்தி சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஞாலம். இது காலம் கிடையாது, ஞாலம். ஓகேங்களா? மாத்தி ஏன்னா கோழி சாலம் தமாலம் இருக்கு இல்லையா? சாலம். ஏன்னா ஞாலம்னா உலகம், அதுல கொண்டு போயிட்டேன் நானு. ஏன்னா இங்க மரத்தை தானே கேக்குறாங்க. சாலம் என்றால், அதாவது சாலம் என்று சொல்லக்கூடியது ஆச்சா மரம். ஒரு சின்ன எழுத்து எவ்வளவு கன்ஃபியூஷன் உருவாக்குது பாத்தீங்களா? சாலம் என்று சொல்லக்கூடியது ஆச்சா மரம். இங்கு வேரி என்பது தேன். வேரி என்பது என்னது? தேன். இந்த பெரிய புராணத்துல 2 பாடல் வரிகள் இருக்கும். சரிங்களா? அதாவது மது என்றாலும் தேன் தான், வேரி என்றாலும் தேன் தான். மது என்றாலும் தேன் தான்,
வேறு என்றாலும் தேன் தான். சோ நாளிகேரம் என்றால் தென்னை மரம், சாலம் என்றால் ஆச்சா மரம், கோழி என்றால் அரச மரம், வேறு என்றால் தேன். அப்ப இதுக்கு ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இதுக்கு ஆப்ஷன் டி தான் என்னது சரியான விடை. இதுல இன்னொரு மரங்கள் பாத்துக்கங்க. இரும்போந்து. இரும்போந்து என்று சொல்லக்கூடியது பனை மரத்தை குறிக்கும். இரும்போது என்று சொல்லக்கூடியது பனை மரம். ஆப்ஷன்ல கிடையாது. நீங்க அந்த மரங்கள் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? தமாலம் என்று சொல்லக்கூடியது பச்சிலை மரத்தை குறிக்கும். தமாலம் என்று சொல்லக்கூடியது பச்சிலை மரத்தை குறிக்கும். ஓகேங்களா? பச்சிலை மரம். அடுத்து அவ்வளவுதான். இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. ஓகே, அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சுரதா இயற்றிய நூல்களில் இல்லாது எது? அமுதும் தேனும் சுரதாவுடைய நூல் தான். அமுதும் தேனும் என்னது? சுரதாவுடைய நூல் தான். துறைமுகமோ சுரதாவுடைய நூல் தான். தமிழ்ச்சிட்டு, பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இதழ். சரிங்களா? தேன்மலை, சுவரும் சுண்ணாமும், அமுதும் தேனும், துறைமுகம், இது எல்லாமே சுரதாவுடைய நூல்கள் தான். இது எல்லாமே யாருடைய நூல்கள்? சுரதாவுடைய நூல்கள் தான். ஆனா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? தமிழ்ச்சிட்டு, தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், இது மூணுமே பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய சரிங்களா இதழ்கள். பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள். சோ இது கரெக்ட், இது கரெக்ட், இது கரெக்ட். இது மட்டும் தான் தப்பு. ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. இப்ப இது அதிகமா யார பத்தி இருக்கு? சுரதா நூல்கள் பத்தி இருக்கு. சுரதாவை பத்தி சொல்லிடலாமா? அவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன். அவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன். இவருக்கு என்னென்ன பட்டங்கள்லாம் இருக்கு தெரியுமா? சுரதாவுக்கு உவமை கவிஞர். உவமை கவிஞர் சுரதா. ஓகேங்களா? உண்மையிலே முதல் பாவலர் தான் யாரு? சுரதா. சுரதா இயற்றிய நூல்கள்ல இல்லாதது அமுதும் தேனும், துறைமுகம், தமிழ்ச்சிட்டு, தேன்மலை. இப்ப இதுல சுரதா தான் நமக்கு கேள்வியில இருக்காரு. குறிப்புகளை சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. சுரதாவுடைய இயற்பெயர் ராஜகோபாலன். சுரதாவுடைய இயற்பெயர் ராஜகோபாலன். இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு தெரியுமா? தேன்மலர், தேன்மழை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும். இதுவும் இவருடைய நூல்கள் தான். இன்னைக்கு நம்ம 8 தொகை நூல்கள்ல ஒரு 3 நூல்கள் பத்தி பார்த்தோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சுவரும் சுண்ணாம்பும், உதட்டில் உதடு, உதட்டில் உதடு, பட்டத்தரசி, பட்டத்தரசி, எச்சில் இரவு, எச்சில் இரவு, சாவின் முத்தம், மங்கையர்கரசி. சாவின் முத்தம், மங்கையர்கரசி. இது எல்லாமே சுரதா அவர்கள் இயற்றிய நூல் தான். இது எல்லாமே யார் எழுதிய நூல்? சுரதா அவர்கள் இயற்றிய நூல். இவரு பாவேந்தர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்று காரணமாகத்தான் தன்னுடைய பெயரை சுப்ரத்தின தாசன் என மாற்றிக்கொண்டார். சுப்ரத்தினத்தின் சுருக்கம் தான் சுரதா. சரிங்களா? இவருடைய தேன்மலை என்ற நூலாகப்பட்டு
தமிழ் வளர்ச்சித்துறையின் தமிழ் வளர்ச்சித்துறையின் தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசினை விருதை பெற்றுள்ளது. எது? இந்த தேன்மலை என்ற நூலாகப்பட்டது தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான விருதை பெற்றது. சரிங்களா? இவர் இன்னும் சொல்லப்போனா ஏகப்பட்ட விருதுகளையும் வாங்கியிருக்காரு. தமிழக அரசோட கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு, பாரதிதாசன் விருது வாங்கியிருக்காரு, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோட ராஜராஜன் விருதும் வாங்கியிருக்கிறாரு. ஏன்னா சுதா பத்தின குறிப்புகள் இன்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பாவேந்தர் நினைவு பரிசை பெற்ற முதல் பாவலரும் இவர்தான். பாவேந்தர் நினைவு பரிசை பெற்ற முதல் பாவலரும் இவர்தான். ஓகேங்களா? அது மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாவலர்கள் எல்லாத்துக்குமே தலைமை பாவலர் தான் இந்த சுரதா. இன்னும் சொல்லப்போனா இவர் அழகா சொல்லுவாங்க தெரியுமா? ஓமிகளை பயன்படுத்தி கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் என்ற சிறப்பை பெற்றவர் யாருன்னா சுரதா தான். உவமைகளை பயன்படுத்தி கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் என்ற சொல்லை பெற்றவர் சுரதா. ஓகே. அடுத்து அமுதென்று என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது என்று. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமுதென்று என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. எப்படி பிரிப்போம் பாருங்க. அமுது கூட்டல் என்று. அதாவது உயிரெழுத்துகள் இருக்கு. இந்த தூவை இத்து கூட்டி அமுத்தி. அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி. நான் ஃபுல்லா எழுதல, ஒரு பிரித்து எழுத எந்த விதிகளின் அடிப்படையில பிரிக்கிறாங்கன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றது இயல்பே என்ற விதிப்படி அமுதென்று என்று மாறுகிறது. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க, தேம்பாவணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தேம்பாவணியை ரெண்டு வகையா பிரிப்பாங்க. சரிங்களா? தேம்பாவணிய ரெண்டு வகையா பிரிப்பாங்க. தேம்பா கூட்டல் அணி வாடாத பூமாலை, தேன் கூட்டல் பா கூட்டல் அணி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேம்பாவணிய ரெண்டு விதமா பிரிப்பாங்க. ஓகேங்களா? சோ தேம்பா கூட்டல் அணி என்பதுதான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் சி. தேம்பா கூட்டல் அணி என்பது என்னது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி தான். புரியுதுங்களா? ஓகே. தேம்பாவோட குறிப்பு ஜஸ்ட் ஒரு சின்னதா சொல்லிடுறேன். ஏன்னா பின்னாடியும் நான் அதை பத்தி பேசுவேன். ஜஸ்ட் ஒரு சின்னது. தேம்பாவணி, தேம்பா கூட்டல் அணி என்றால் வாடாத மாலை. வாடாத மாலை, வாடாத பூ மாலை ரெண்டுதே ஒண்ணுதான். ஓகேங்களா? இதை இன்னொரு விதமா பிரிப்பாங்க. தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என்று. தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என்னன்னா தேன் போன்ற, தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு. இல்ல தேன் போன்ற இனிய பாடல்களால் ஆன மாலை. இனிய பாடல்களால் ஆன மாலை. ஓகேங்களா? இதுதான் தேம்பாவணி. அடுத்து பாருங்க, பைங்கூல் பிரித்து எழுதுக. பைங்கூல் பிரித்து எழுதுக. இதுவும் புணர்ச்சி விதிகளின் அடிப்படையில் பிரியக்கூடியதுதான். புணர்ச்சி விதியின் அடிப்படையில பிரியக்கூடியதுதான். இந்த புணர்ச்சி விதிகள் ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எல்லாமே உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஏன்னா இந்த பைங்கூல் வந்து பண்பு பெயர் புணர்ச்சி விதியின் அடிப்படையில வரக்கூடியது. பண்பு பெயர் புணர்ச்சி விதி அடிப்படையில வரக்கூடியது. பசுமை கூட்டல் கூழ் தான் சரியான விடை. அந்த பசுமை கூட்டல் கூழ் எப்படி வந்துச்சு? பசுமை கூட்டல் கூழ் வந்து பைங்கூலாக எப்படி மாறுச்சு? பசுமை கூட்டல் கூழ், அதாவது பண்பு பெயர் புணர்ச்சி விதிகளின்படி மை விகுதி கெட்டு பசு பிளஸ் கூழ் என்று மாறுது. பசு பிளஸ் கூழ் என்று மாறுது, முதல் விதி. அடுத்து இரண்டாவது விதி அடியகரம் ஐயாதல் என்ற விதிப்படி. சரிங்களா? அடியகரம் ஐயாதல் விதிப்படி பைசு கூட்டல் தமிழ் என்று மாறுது. சரி, பைசு கூட்டல்
கூல் என்று மாறுது. ஏன்னா பைந்தமிழுக்கு இதேதான் வரும். ஓகேங்களா? பைசு கூட்டல் தமிழ் என்று மாறுது. அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது இணையவும் என்ற விதி வரும். மேம் பிரித்து எழுதுகள் எதுக்கு மேம் இவ்வளவு சொல்றீங்க? புணர்ச்சி விதி அடிப்படையில் கேட்டீங்கன்னா என்ன செய்யறது? அதுக்காக மட்டும் தான் நான் சொல்றேன். மூன்றாவது அடிப்படை, அதாவது இணையவும் என்ற விதிப்படி சு என்ற எழுத்து நீங்கிரும். இணையம் என்ற விதிப்படி சு என்ற எழுத்து நீங்கிரும். பை கூட்டல் கூல். என்னம்மா இங்க பைங்கூல் இருக்கு, இங்க பை கூட்டல் இருக்கு. அதாவது இந்த பை பிளஸ் கூல் பாத்தீங்கன்னா ரெக்கார்டு சாரி, பை பிளஸ் கூல் வந்து எப்படி வருதுன்னா பை பிளஸ் கூல் வந்து இனமிகள் விதிப்படி இக்குக்கு இனமான எழுத்து இங்கு பைங்குல் என்று மாறுது. ஓகேங்களா? பைங்குல் என்று மாறுது. இப்படிதான் வந்திருக்கு இந்த பைங்குல். புரிஞ்சிருச்சுங்களா? பிரித்து எழுதுகளை இன்னும் நிறைய விதிகள் இருக்கு. அதை அடுத்த வகுப்புலையும் பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒரேதான் விதிகள் கொடுத்தா உங்களுக்கு வந்து மறந்துடும். இன்னைக்கு நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க முக்கியமா பார்த்தது எட்டு தொகை நூல்கள்ல 3 பார்த்திருக்கீங்க. சரிங்களா? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது 3 பார்த்திருக்கீங்க. நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை இத 3 கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஆசிரியர்கள்ல சுரதாவை பத்தி நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம பின்னாடி ஆசிரியர்களையும் பார்ப்போம், முன்னாடியே அதை நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஆல். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இன்றைய வகுப்புக்கான டெஸ்ட் லிங்க் வந்து டிரைவ்ல இருக்கு. டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ தேங்க்யூ ஆல்.